சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனிமே ஒன்று வந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மங்காக்கா அப்படின்ட்டு சொல்லப்படுற ஒரு ஆத்தரோடைய கையால அந்த அனிமே வெளில வந்தது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அனிமே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, இது அனிமே உலகத்தோட ஒரு புது மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இந்த அனிமே வந்ததும் யாருக்கும் தெரியாது, இந்த அனிமே இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த அனிமே தான் சொல்லுவேன். நீங்க மங்கா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மங்கால இருந்தா அனிமே அப்படின்னு ஒன்று அடாப்ட் ஆகி வரும். இந்த மங்காஸோடைய ஹிஸ்டரியை பத்தி விக்கிபீடியா பேஜ்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதோட ஹிஸ்டரின்றது 12ஆம் நூற்றாண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்ப இருக்கிற இந்த மங்கா இண்டஸ்ட்ரி உலகத்துக்கே எப்ப தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வார் பீரியட், அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த போஸ்ட் வார் பீரியடுக்கு அப்புறம் இந்த அனிமே அப்படிங்கிறது உலகத்துக்கே மிகப்பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அவர் பேரு ஒசாமு தெசுகா அப்படின்ற ஒருத்தர். இந்த ஒசாமு தெசுகா அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை தான் காட்ஃபாதர் ஆஃப் அனிமே, காட்ஃபாதர் ஆஃப் மங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோ பாய் அப்படின்ற ஒரு மங்காவுடைய கிரியேட்டர். சரி, அந்த ஒசாமு தெசுகாவுக்கும் இப்ப நம்ம பார்க்க போற அனிமேவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த அனிமையோட கதை அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒசாமு தெசுகாவோடைய ஆஸ்ட்ரோ பாய் அனிமையை பார்த்ததுக்கு அப்புறம் ஜப்பான்ல இருக்க நிறைய பேர் அதுக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அனிமே என்னோட கரியரா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு 4 வயசு பையன் ஆஸ்ட்ரோ பாய் அப்படின்ற ஒரு மங்காவை படிக்கிறான். அந்த மங்காவை படிச்சதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையே அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. நானும் ஒரு மங்காக்காவா ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவர் வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு அனிமையை பார்த்தோம் பாத்தீங்களா, அதோட ஆத்தர் தான் இந்த நவோகி உரசாவா அப்படின்ற ஒருத்தர். இந்த ஆஸ்ட்ரோ பாய் மங்காவை படிச்சதுக்கு அப்புறம் அவனோட உலகமே சேஞ்ச் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான மங்காக்காவும் உருமாறுறான். இல்ல உரசாவா என்ன பண்றாருன்னா, சரி நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல ஆஸ்ட்ரோ பாய் அப்படின்ற ஒரு மங்கா, அது மறுபடியும் எடுத்து படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து படிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. கிரேட்டஸ்ட் ரோபோட் ஆன் த எர்த் அப்படின்ற ஒரு ஆர்க். இந்த ஆர்க்கை படிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சரி, ஃபர்தரா ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, மங்கால எந்த ஒரு குறையும் கிடையாது. அவர் சின்ன வயசுல அதை படிக்கும்போது நான் ஸ்டோரியை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கும்போது அதுல இருக்க கேரக்டர்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நான் வேற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு தோணுது. இதனால உடனே அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் கிட்ட போறாரு. போயிட்டு நான் சின்ன வயசுல இந்த ஆர்க்கை வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த எடிட்டருக்கு வந்து தலையும் புரியல காலம் புரியல. ஏன்னா அந்த ஸ்டோரி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த கிரேட்டஸ்ட் ரோபோட் ஆன் த எர்த் அப்படின்ற ஆர்க்ல இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு சில சின்ன சின்ன ஸ்டோரி லைன்ஸ்லாம் மிஸ் ஆகுது, இதை ஃபில் பண்ணி நாம் வந்து வேற மாதிரி இதை கொடுக்கலாம், இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சப் ஆர்க்கா இதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த டைம்ல ஜப்பான்லயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மங்காக்கா அப்படின்ற பேர் எடுத்தவர். அது மட்டும் இல்லாம இவரு கீழே நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓவர் ஒர்க் பண்ணி இவரால் ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காரு. இந்த பீரியட்ல இந்த ஒர்க்கை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ பாய் அப்படின்ற ஒரு மங்கா வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஆஃப் மங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேக்ரடான ஒரு மங்காவை எடுத்து அதுல நான் ஏதோ ஒன்று பண்ணி அதை நான் சொதப்பிட்டேன்னா இது வரைக்கும் நான் வாங்கின பேரு புகழ் எல்லாமே போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஒர்க்கு நான் சின்ன வயசுல இருந்து படிச்சு வந்த ஒர்க்கு, இதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாள் யோசிச்சு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ பாய் சீரீஸோட ரைட்ஸை இவர் வாங்கணும். இவர் என்னதான் ஒன் ஆஃப் த டாப் 5 மங்காக்கா ஆஃப் ஜப்பானா இருந்தாலும் உரசாவால ஈஸியா டெசுகு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ள போயிட்டு எனக்கு
இது ஆஸ்ட்ரோபாயோட ரைட்ஸை கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ஆஸ்ட்ரோபாய் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு கிரவுன் ஜுவல் மாதிரி. அதை ஈஸியா யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கதையும் சின்ன சின்ன ஸ்டோரி போர்டையும் எடுத்துட்டு போயிட்டு ஒசாமுவோடைய பையன் மக்காட்டோ டெசுகோ கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்கிறாரு. இவர் என்ன நினைச்சாரு, ஓகே நான் பொலைட்டா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா அப்சல்யூட்டா நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் யோசிச்சு பண்றாரு, இந்த ஸ்டோரியை இம்ப்ரோவைஸ் பண்றாரு, நிறைய ஸ்டோரி போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றாரு. அது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் மக்காட்டோ டெசுகோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரோவைஸ் பண்றாரு. இம்ப்ரோவைஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டோரி ஆர்க்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறாரு. மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் மக்காட்டோ டெசுகோ கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ரொம்ப நாள் இந்த கான்வர்சேஷன் டிராக் ஆகிட்டே போகுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மக்காட்டோ டெசுகோ என்ன பண்றாருன்னா, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இவர் ஒரு சில கண்டிஷன் வைக்கிறாரு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெசுகாவோட ஒர்க்கை இவர் காப்பி அடிக்கக்கூடாது, ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், கேரக்டர் டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கணும், பிளாட் டிஃப்ரெண்டா இருக்கணும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நவோக்கி உரசாவோட ஒரிஜினல் மங்காவா தான் இருக்கணும், ஒரிஜினல் ஸ்டோரியா தான் இருக்கணும். பிளஸ் அதையும் தாண்டி இது ஆஸ்ட்ரோபாய்க்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. இந்த கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நவோக்கி உரசாவா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மங்காவை ரிலீஸ் பண்றாரு. செப்டம்பர் 5, 2003 ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். கிட்டத்தட்ட இந்த மங்கா 6 வருஷம் போகுது. கிட்டத்தட்ட 8+ மில்லியன்ஸ் காப்பி வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸையும் வாங்கி குவிக்குது. இது ஃபேன்ஸும் சரி, கிரிட்டிக்ஸும் சரி, இது ஒரிஜினல் ஒர்க்குக்கு ஈக்குவலா இல்லைனாலும் அதை எந்த ஒரு விதத்திலையும் சேதமும் படுத்தல. பிளஸ் இது அதை விட கொஞ்சம் பெட்டராவும் இருக்கு சில ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம த ஃபேமஸ் ஒசாமா டெசுகோ அவார்டு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த மங்காவுக்கு கிடைக்குது. இதுதான் இந்த மங்காவோடைய கிரேட்டஸ்ட் ஸ்டோரி. ஆனா இந்த மங்காவை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமேவா மாத்துறாங்க. எல்லாரும் அனிமே வரும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு அனிமேவா மாறும், ஒரு பாத் பிரேக்கிங் அனிமேவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது எதுவுமே நடக்கல. இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ் எப்படி வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்றத காலி பண்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மங்கா என்ன, இந்த அனிமே என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வேற எந்த அனிமேவும் கிடையாது, ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு அனிமே. கடைசியா நீங்க எல்லாருமே வந்து ஷின்ஜெகி நோ கியோஜின் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அட்டாக் ஆஃப் டைட்டன், ஒரு ஆன்டி வார் ஹியூமானிட்டேரியன் கைண்ட் ஆஃப் ஒரு அனிமே. ஸோ வாரை பத்தினதான் அந்த ஷின்ஜெகி நோ கியோஜின் அப்படின்ற ஒரு அனிமே இருக்கும். அதே மாதிரி ஒரு அனிமே தான் ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு அனிமே. ஆனா இது போஸ்ட் வார் சினோரியோல நடக்கும். வாருக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு, பிளஸ் வந்து வார்னால அஃபெக்ட் ஆனவங்களாம் எந்த அளவுக்கு எமோஷனல் அஃபெக்ட் ஆகுறாங்க, இதை பத்திலாம் இதை டீல் பண்ணியிருக்கும். இது வந்து ஒரு பக்காவான ஒரு எமோஷனல் ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ப்ளூட்டோ அப்படின்ற உலகத்துக்குள்ள நம்ம போவோம். இந்த ப்ளூட்டோ உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. ரோபாட்ஸுக்கும் குழந்தைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹியூமன்ஸும் வாழ்றாங்க. ஆனா இந்த உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 ரோபோட்ஸ் இருக்கு. இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 ரோபோல ஒரு ரோபோ தான் ஆட்டம் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஆட்டம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபாய். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, இந்த அனிமேல ஆட்டம் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் கிடையாது. யாரா இந்த அனிமையோட ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெஷிட் அப்படின்ற ஒரு ரோபோ. இந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 7 கிரேட்டஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோ அப்படின்னு, அந்த ரோபோல ஒன் ஆஃப் த ரோபோட் தான் கெஷிட் அப்படின்ற ஒரு ரோபோ. மோஸ்ட் அட்வான்ஸ்ட் டிடெக்டிவ் ரோபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் ஆஃப் மர்டர் நடக்குது. அதாவது திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த 7 மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரோபோவா அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோக்கு சம்பந்தப்பட்டவங்களும் கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வராங்க. இந்த ரோபோ, இந்த மனுஷங்க எல்லாம் இறக்கும் போதும் அதுல ஒரு சின்ன ஒரு தடயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தடயம்னா, ஒரு சின்ன ஒரு ஹார்ன் மாதிரி ஒரு சிம்பிள் ஒண்ணு அவங்க இறந்து போன இடத்துல இருக்கு. இந்த ஒரு தடயத்தை வச்சுட்டு இந்த கெஷிட் அப்படின்ற ஒரு ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு பண்றா அப்படின்னு ஒரு தேடிக்கிட்டு இந்த கதை நகருது. இப்படிதான் ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு கதையோட பிரிமைஸ். சரி, இந்த ரோபோட்ஸ் எல்லாம் என்ன கதை களத்தை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரோபோட்ஸ் அந்த மிஷின் மாதிரி இருக்கும், ரவுண்டா கேமரா ஐஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்
ஆஃப் டைம்ல போர்ல கலந்துக்கிட்டு நிறைய மனிதர்களையும் நிறைய ரோபோட்ஸ்லாம் அழிச்சிருக்கும். அழிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு வந்து இந்த வாரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க சந்திக்கிற ஒரு சில டைலமாஸ் இருக்கு பார்த்தீங்களா? எது முக்கியம்? நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நிறைய என்னோட இனமான ரோபோட்டையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தாட் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படின்றது நகரும். இந்த கதையை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த ஒரு ஃபிலிமும் இருந்திருக்காது. ஆனா நீங்க இப்போ பார்க்கும்போது நிறைய ஏஐ, ரோபோட்ஸ் இதை பத்திலாம் நிறைய நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். இப்போ பார்க்கும்போது இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இப்படி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? இது ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சப்போஸ் ரோபோட்ஸுக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது இந்த அனிமேயோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமேயோட மேக்கிங். இந்த அனிமே எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸா மேக் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஹெலிகாப்டர் சீன் ஒன்று வரும். அதை நான் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இந்த கதை நகர 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 ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் ஆகி உள்ளே போவீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய டர்ன்ஸ் இருக்கும். அந்த ரோபோட்ஸுக்குள்ளே இருக்கிற மனப்போராட்டம் அப்படின்னு ஒன்று காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமேவுடைய மேக்கிங் ஸ்டைல். இப்போ அனிமே அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்ம எல்லாரும் அனிமையை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமே ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது எல்லாமே கேட் ஃபேஸஸாக இருக்கும். ஸோ கேட் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அனிமே ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃபேஸஸ் மாதிரியே இருக்கும். அதோட நோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அனிமேல பார்க்கும்போது ப்ராட் நோஸ் இருக்கும், யூரோப்பியன் ஸ்டைல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையை பார்க்கும்போது இது ஒரு ஜாப்பனீஸ் அனிமே மாதிரியே இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டா ரியலிஸ்டிக்கா இருக்கும். இது வந்து ஒரு ஒரிஜினல் அனிமே அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அடுத்தது இந்த அனிமையோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமையோடைய ஸ்டோரிங்க. இதுல வந்து நோக்கி உரசாவா இது வரைக்கும் அனிமே இண்டஸ்ட்ரியிலேயே யாருமே ஹேண்டில் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ். இந்த அனிமேவை நீங்க பார்க்கும்போது நம்ம உலகத்துல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணிட்டே வருவோம். ஸோ இது மாதிரி அங்கே ஒன்று நடந்துச்சுல்ல, ஸோ அதனால் அதே ஸ்டோரி கலந்தானே இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ல இதை சொல்லியிருப்பாங்க. ரேசிசம், இந்த கிளாஸ் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நவோக்கி உரசாவா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரன் டைம், கிட்டத்தட்ட 8 எபிசோடு தான். ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம். இதை நீங்கள் உட்காந்து பார்த்து முடிச்ச உடனே ஓகே, நான் வந்து ஒரு ரியல் எமோஷன் பேஸ்ட் அனிமேவை நான் பார்த்துட்டேன். ரொம்ப ஃப்ளாஷி ஃபைட்ஸ் கிடையாது, அவுட் ஆஃப் த லாஜிக்கான ஒரு ஸ்டோரி கிடையாது. இப்போ நீங்கள் ரோபோட் அப்படின்னு ஒன்று ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ரோபோட் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிங்க லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனால் இதில் நிறைய ரோபோட்ஸ் இருந்தாலும் அந்த ரோபோட்ஸ்க்குள்ள ஒரு எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப பியாண்ட் இமேஜினேஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்த் 2 அப்படின்ற ஒரு ரோபோட் இருக்கும். இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கை இருக்கும். 6 கையையும் சேஞ்ச் பண்ணி வெப்பனாக மாற்றி நிறைய ரோபோட்ஸ் நிறைய மக்களை கொலை பண்ணியிருக்கும். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு மியூசிஷியன் வீட்டுக்கு பட்லராக வேலைக்கு போகும். அங்கே போயிட்டு இந்த பட்லருக்கும் ரோபோட்டுக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும். பிளஸ் வந்து இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ கற்றுக்கணும் அப்படின்னு அந்த மியூசிஷியன் கிட்ட கேட்கும். அந்த மியூசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு. பிளஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு எமோஷன் கனெக்ட் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள கனெக்ட் ஆகலனாலும் செமையா இருக்குங்க. அடுத்தது இந்த அனிமேயோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ்ட் அனிமே அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அனிமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனிஷியல் எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டோரி பில்டிங்கில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக ஃபீல் பண்ணாலும் போக 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 இந்த அனிமையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது ரொம்ப லாஸ்டான ஒரு பார்ட்டுக்கு ஒன்று வரும். 2024 அக்டோபர் 26 இந்த அனிமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. ஆனால் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஷோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரே ஸ்லாட்டில் மொத்த சீசனோடைய மொத்த எபிசோடும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸு இந்த அனிமேவை ரிலீஸும் பண்ணாங்க. அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் 20 நிமிஷம் இருக்கும். வாரத்துக்கு ஒரு எபிசோடு வந்து வரும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அனிமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை 1 ஹவர் எபிசோடாக 8 எபிசோடும் ஒரே நாள் நைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மை அனிமே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் என்னென்ன அனிமே வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத வந்து ரேட்டிங் போடுவாங்க. ஐஎம்டிபி ரேட்டிங் மாதிரி அதுவும் ஒரு ரேட்டிங். ஆனால் இந்த அனிமே வந்ததுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை ப்ரமோட்டே பண்ணல. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங் அதெல்லாம் இருக்கும். அதில் எந்த ஒரு பேனர்லையும் இந்த அனிமே போடவே இல்லை. சரி, இது ட்ரெண்டிங்லேயே இல்லை, ஏன் இது வந்து பெஸ்ட் அனிமே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் என்ன விஷயம்னா, இந்த அனிமே ஒன்று ரிலீஸ் ஆனது யாருக்குமே தெரியாது. என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கே இது அழிக்கவும் பட்டுருச்சு. இதுதான் இந்த அனிமையை வந்து யாருக்குமே தெரியாததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன். கிரிட்டிக்ஸ் மற்றும் இந்த அனிமையை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோ ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இறந்துருச்சு, இது முழுக்க முழுக்க காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சில்வர் லைனிங் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணதுனால நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ காலங்கள் இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே இருக்க தான் போகுது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த அனிமையை பாருங்கள். அதுக்கப்புறம் 2019 உரோசாவா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அனிமேஸ் எல்லாம் வந்து ட்ரிபியூட்டாக மற்றவங்க யாரும் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு போட வேண்டிய எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் என்னையே அழிச்சுக்கிட்டே போட்டேன். ஏன்னா பைபிள் ஆஃப் மங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஆஸ்ட்ரோ பாயை நான் வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்க போறேன்னா அதை எந்த உலகத்திலையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் என்னையும் தாண்டி நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி கஷ்டம் வேற எந்த ஒரு ஆத்தருக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா இந்த அனிமேவை நான் பார்க்கலனா எனக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு பக்காவான அனிமே ஃபேன்ஸாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து ஷினன் பிடிக்கும், ஒருத்தர் பேருக்கு ஷோனன் பிடிக்கும். ஆனால் இந்த அனிமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேவை மிஸ் பண்ணதா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அனிமே ஃப்யூச்சரில் வரப்போதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அப்படி ஒரு அனிமே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா மான்ஸ்டருக்கு அப்புறம் உரோசாவோடைய இந்த ப்ளூட்டோ அப்படின்ற அனிமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமா போகன் வியூவர்ஸ், நீங்கள் இந்த அனிமேவை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ஒரு அனிமேவோட நம்ம இதை பார்க்கலாம்.